வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஜோதிட நேர நிகழ்ச்சியில் உங்களை ஒவ்வொரு வாரமும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நீங்கள் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய பேராதோருக்கு மிக நன்றி. அதேபோல் வேந்தர் டிவி நிறுவனத்திற்கும் வேந்தர் டிவியுடைய இளைய வேந்தர் எஸ்ஆர் ரவி அண்ணனுங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த வாரத்திற்கு உண்டான ஜோதிட நேரம் நிகழ்ச்சியை பார்ப்போம். இந்த வாரம் 25/3/2024 முதல் 31/3/2024 வரை, அதாவது பங்குனி 12 முதல் பங்குனி 18 வரை, இந்த வார நாட்களுக்கு மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு என்ன என்று பார்ப்போம். ஒவ்வொரு வாரத்தில் கடந்த 5 வாரம் பஞ்சபூத ஸ்தலத்தை பற்றி பார்த்தோம். இந்த வாரத்திலிருந்து அறுபடை வீடுகளுடைய பெருமைகளை பற்றி பார்ப்போம். எனக்கு தெரிந்ததை சொல்கிறேன். ஏனென்றால் முருகரையே நம்பி வாழக்கூடியவர்கள் தலைமுறையாக இருக்கக்கூடியவர்கள்லாம் இருக்கிறார்கள். ஏதாவது தவறுகள் ஆனாலும் ஏற்கனவே அப்படிதான் நம்மளுடைய நீர்க்கோயிலான திருவானைக்கோவிலில் அர்த்தஜாம பூஜை இல்லை என்றேன், ஆனால் இருக்கிறது என்று நிறைய பேர் சொன்னார்கள். திருத்திக் கொள்கின்றேன். இப்பொழுது நாம் பார்க்க போகிறது அறுபடை வீடுகளில் முதன்மையான வீடு திருப்பரங்குன்றம், மதுரையில் இருக்கிறது. அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில். திருப்பரங்குன்றம் என்றாலே எல்லோருக்கும் தெரியும். எல்லா பாடல்களிலும் அந்த காலகட்டத்தில் பக்தர்களுக்கும் மக்களுக்கும் தெரிந்த ஒரு அற்புதமான கோயில் தான் திருப்பரங்குன்றம். மூலவர் சுப்பிரமணிய சுவாமி, உற்சவர் சண்முகர், அம்மன் தெய்வானை, தலவிருட்சமாக கல்லத்தி மரம். என்ன மரம்? கல்லத்தி மரம். புராண பெயர் தென்பரங்குன்றம். தென்பரங்குன்றம் தான் திருப்பரங்குன்றமாக ஆகிவிட்டது. ஞாபகத்தில் வச்சுக்கணும். மதுரை சைடில் யார் கேட்டாலும் திருப்பரங்குன்றம்னா கொண்டு போய் விட்டுருவாங்க. தீர்த்தம் லக்ஷ்மி தீர்த்தம், சரவண பொய்கை உட்பட 11 தீர்த்தங்கள் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான க்ஷேத்திரம். திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்க வாசகர், நக்கீரர், அருணகிரிநாதர், எவ்வளோ பெரிய ஆளுங்கள்லாம் பாருங்கள், ஜாம்பவான்ஸ், இவர்களெல்லாம் வழிபட்ட ஸ்தலம், பாடல் பெற்ற ஸ்தலம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். முருகப்பெருமானின் அறுபடைகள் என்றாலே முருகப்பெருமான். அதில் முதன்மையான ஒரு வீடு, அதுதான் முதல் வீடு. ஸோ இந்த வீட்டில் இருந்து தான் அறுபடை வீடுக்கு சிலர் போவார்கள். ஏன்னா ஒவ்வொருத்தர் சிஸ்டமேட்டிக்காக தான் போவாங்க. அது மாதிரி போகிறது தான் விசேஷம் என்ற ஒரு ஐதீகத்தில். நிறைய பேர் மாற்றி போவாங்க. அவங்கள பற்றி எப்படி தெய்வத்தை வழிபட்டாலும் நான் அதிலெல்லாம் உள்ளே வரல. ஆனால் இது அறுபடை வீடுகளில் முதல் வீடு. இங்கு மட்டுமே முருகனின் வேலுக்கு அபிஷேகம் நடக்கிறது. ஏன்னா வேலுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ். அது ஏன்னு வரக்கூடிய பின்னாடி வரும். இது ஒரு குடைவர கோயில். குடைவர கோயில் பக்கத்திலே பிள்ளையார்பட்டி இருக்குது. முருகருக்கு இது ஒரு குடைவர கோயில். சத்தியகிரீஸ்வரர், பவளக்கனிவாய் பெருமாள், கற்பக விநாயகர், சுப்பிரமணியர், துர்க்கை அம்மன் என்ற பஞ்ச தெய்வங்களும் மூலஸ்தானத்தை ஒட்டி ஒரே குடைவரையில் அருள்பாலிக்கிறார்கள். அங்கேயே இருந்து அருள்பாலிக்கிறார் ஒரே குடைவரையில். ஞாபகம் வச்சுக்கணும். சத்தியகிரீஸ்வரர், பவளக்கனிவாய் பெருமாள், கற்பக விநாயகர், சுப்பிரமணியர், துர்க்கை அம்மன் என்ற பஞ்ச தெய்வங்களும் மூலஸ்தானத்தை ஒட்டி ஒரே குடைவரவில் அருள்பாலிக்கின்றார். போனோமா முருகரை கும்பிட்டோமா ஓடி வரக்கூடாது. பொறுமையாக மற்ற தெய்வம்லாம் பாருங்கள். சிற்பக்கலையெல்லாம் பொறுமையாக பாருங்கள். எப்போயுமே பிரசித்தி பெற்ற கோயில்னால் கொஞ்சம் நிதானமாக எல்லாம் பார்க்கணும். நம்ம எங்கே ரொம்ப பிஸி தானே, எப்போயுமே கையில் டைம் வச்சுருந்தாலும் சுற்றுவோம். கோயிலுக்குள்ளே போனால் கூட வாட்ஸ்அப் தான் போ. கொஞ்சம் பார்த்துக்க, சந்தோஷமாக தெய்வத்தை கும்பிடுங்க. தல விநாயகர், கற்பக விநாயகர் என்ற திருநாமத்துடன் காட்சி. பிள்ளையார்பட்டிலையும் கற்பக விநாயகர் தான், இங்கேயும் கற்பக விநாயகர் தான். இங்குள்ள ராஜகோபுரம் 7 நிலைகளாக கொண்டது. இங்கே இருக்கக்கூடிய ராஜகோபுரம் 7 நிலைகள். இந்த கோயிலில் என்ன பிரசித்தி கேட்பீங்கள்ல, தோல்வாதி உள்ளவர்கள்,
லட்சுமி தீர்த்தத்தில் உப்பு மிளகு போட்டு வேண்டிக் கொண்டாலே உடனே தோல்வியாதிக்கு ஏதாவது ஒரு நல்ல டாக்டரோ அல்லது ஏதாவது ஒரு மருத்துவரோ நாட்டு மருத்துவரோ ஏதாவது ரூபத்தில் தெய்வமே ரூபமாகி முருகனே வந்து அந்த நோய்க்கு மருந்து கிடைச்சிடும். ஆச்சரியமாக இருக்கும். அதுதான் அந்த சொன்ன மாதிரி உப்பு மிளகு போட்டு வேண்டிக்கணும் லக்ஷ்மி தீர்த்தத்தை. அது ரொம்ப முக்கியம். அதை மட்டும் செஞ்சுக்கங்க. இக்கோயிலில் குடைவர கோயிலாக அமர்ந்திருப்பதனால் மலையே விமானமாக கருதப்படுகிறது. அதாவது தெய்வத்துக்கு கோபுரத்தில் விமானங்கள் இருக்கும் இல்லையா, ஆனால் மலையே இந்த கோயிலில் விமானமாக கருதப்படுகிறது. எனவே கருவறைக்கு மேல் தனி விமானம் இல்லை. பக்தர்கள் பௌர்ணமி தோறும் கிரிவலம் செல்கிறார்கள். திருவண்ணாமலை மாதிரி இப்போ நிறைய கோயிலில் வர ஆரம்பிச்சிட்டாங்க கிரிவலம். நல்லது. எல்லாரும் திருவண்ணாமலையில் வந்தால் மூச்சு முட்டி தான் போகும். எல்லா தெய்வத்திற்கும் எல்லா பலமும் இருக்குல்ல. நிறைய ஊருங்களில் கிரிவலம் இப்போ பௌர்ணமி ஆரம்பிச்சிட்டாங்க. சென்னையில் கூட நிறைய மயிலாப்பூர்லலாம் 7 கோயிலில் சுற்றுறதெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் இந்து தர்மத்தில் நல்ல விஷயம். அந்த பௌர்ணமி ஒரு நாள் 15 நாளைக்கு ஒரு தடவை விரதம் இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர் நடக்கிறதெல்லாம் நமக்கு எவ்வளோ பெரிய நல்லது தேக ஆரோக்கியத்திற்கு. மனம் ஒளிந்து மனத்தில் இருக்கக்கூடிய டிப்ரெஷன் தானே இப்போ எல்லாருக்கும். நிறைய பேர் கேட்குறாங்க, செல்வி திடீர்னு ஏன் ஃபேஸ் ரொம்ப டயர்ட் ஆகிடுது? வேலை பலு, எல்லாருக்கும் வேலை. நிறைய நண்பர்கள் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிட்டாங்க. நான் இது வரைக்கும் எனக்குன்னு ஆரம்பித்ததில்லை. சுற்றி சுற்றி பார்த்தா நண்பர்களாக இருந்தவர்கள் எல்லா இதுலேயும் இருந்தவங்க யூடியூப் ஆரம்பிச்சிடுறாங்க. எனக்கு ஒன்று பேசுன்றாங்க. ஏற்கனவே வேந்தர் போன்ற சேனல்லாம் ரொம்ப வருஷமாக கொடுத்துட்டு கொண்டு வருகிறேன். இப்போ இவங்களுக்கெல்லாம் நிறைய ஷூட். எத்தனை மனிதன் தானே. அதுவும் புத்தாண்டு பலன் குரு பயிற்சி பலன்லாம் வந்துட்டால் கேட்கவே வேணாம். மனுஷன் தானே. அது இல்லாமல் நம்ம பர்சனல் ஒர்க் இருக்கும், உத்தியோக ஒர்க் இருக்கும், அலுவலக ஒர்க் இருக்கும், எவ்வளோ வேலைகள் இருக்கும். எல்லாத்துக்கும் இந்த கமிட்மெண்ட் கொடுக்கறதுக்குள்ளே இப்போ உங்கள் கூட பேசிக்கினே இருக்கிறதுக்குள்ளே அடுத்த ஒரு வேலைக்காக யோசிக்கிறது மனம் தானே. என்ன தான் நம்ம எவ்வளோ தைரியமாக இருந்தாலும் நமக்கும் சில நாட்கள் சந்திராஷ்டிரம் வரும், சில புத்திகள் சரியில்லாமல் இருக்கும், தசா புத்திகள் பாதிப்பு இருக்கும். அந்த சமயத்தில் மனிதனுக்கு இருக்குது. எப்பொழுதுமே நடித்து கொண்டு இருந்தால் முடியாதல்லவா. ஆனால் உங்களை போல் நல்லவர்களுடைய பிரார்த்தனை இருப்பதனால் எல்லாவற்றிலும் சமாளித்து கொண்டு வருகிறோம், எல்லாவற்றிலும் ஜெயிக்கிறோம். ஜெயிக்கிறோம் என்பது எப்படின்னா, தெய்வத்தினுடைய அருளால் தனிப்பட்ட மற்ற நல்ல உள்ளங்கள் பிரார்த்தனையால் தானே தவிர என்னால் என்று எந்த காலத்திலும் இல்லை. எனவே உங்களுடைய ஆதரவுக்கு நன்றி, உங்களுடைய கர்சனத்துக்கு நன்றி. இப்பொழுது நாம் பார்ப்பது திருப்பரங்குன்றம். திருமண வரன் அமையவில்லை என்றால் இந்த கோயிலுக்கு போங்க. புத்திர தோஷங்கள் நீங்க வேண்டுமென்றால் இந்த கோயிலுக்கு போங்க. பிள்ளைகளுக்கு படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம், பிள்ளைகளுடைய திருமணத்தில் பாதிப்பெல்லாம் இந்த கோயிலுக்கு போங்க. ராகு காலத்தில் அம்மனை வழிபடுவது சிறப்பான பலன்களை தரும் என்ற நம்பிக்கை. நீங்கள் எப்போ வேணுமோ போங்க. நான் அந்த இது ஒத்துக்கிறது இல்லை. ராகு காலம், யமகண்டம்லாம் எப்பவுமே பலம்தான் அம்மனுக்கு, எப்பவுமே பலம்தான் தெய்வங்களுக்கு. அந்த நாள் கிழமையில இல்லாமல் சாமி ஃப்ரீயாக இருக்கிற நாளில் போயிடுங்க. பெரிய விசேஷம் இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா அன்னதானம் தான். அன்னதானம் மிக சிறப்பாக நடைபெறக்கூடிய கோயில்களில் இது ஒன்று. நிறைய பேர் அன்னதானம் செய்வாங்க. உங்களால் முடிந்த பொருள் இல்லைனா உங்களால் முடிந்த அன்னதானத்திற்கும் கட்டளையை கட்டுங்க. சிறப்பு. இக்கோயிலில் அதிக அளவு அன்னதானம் செய்து பக்தர்கள் நேர்த்தி கடன்களை நிறைவேற்றிக் கொள்கிறார்கள்னா என்ன அர்த்தம்? எனக்கு நல்லது நடந்தால் அன்னதானம் செய்கிறேன்னு வேண்டிக்கோங்க. அரிசி கொடுக்குறேன், பருப்பு கொடுக்குறேன், எண்ணெய் கொடுக்குறேன், விறகு கொடுக்குறேன், கேஸ் கொடுக்குறேன், ஏதாவது ஒன்று வேண்டிக்குங்க. சமையலுக்கு உண்டான பொருள், மஞ்சத்தூள் கொடுக்குறேன், மளிகை சாமான் கொடுக்குறேன், அஞ்சலைப்பட்டி சாமான் கொடுக்குறேன், எல்லாம் வேண்டிக்குங்க. உப்பு கொடுக்குறேன்னு வேணால் கூட போதும்.
நமக்கு எதுவும் வசதியோ அதுதானே சார் கொடுக்க முடியும். அம்பானி அவ்வளோ பெரிய கல்யாணம் பண்ணுறாருன்னு நம்ம போய் பண்ண முடியுமா? நமக்கு எது கடன் இல்லாமல் ஜாலியாக இருப்போம், சந்தோஷமாக இருப்போம். கடன் இருந்தாலும் அதுக்கு மேலே நம்ம சொத்துக்கள் இருந்தால் நமக்கு எதாவது பிரச்சனை இல்லை, விற்றுட்டு நிம்மதியாக இருக்கும். எதை கொண்டு வந்தோம் இங்கேருந்து எடுத்துன்னு போகிறதுக்கு. சுருக்கிக்குங்க, ஜாலியாக இருங்க. வசதி இருந்தால் அனுப்பிங்க, முடியலன்னா டக்கு டக்குன்னு டிஸ்போஸ், அவ்வளோதான். எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது. 30 வருடம் வாழ்ந்தவரும் இல்லை, 30 வருடம் விழுந்தவரும் இல்லை என்று இருக்கு. இந்து தர்மத்திற்கு என்னென்ன நம்ம செய்ய முடியுமோ, இந்துவாக பிறந்தோம், இந்துவாகவே வாழ்வோம், இந்துவாகவே மறைவோம். அதுதான். எந்த மதத்தையும் நம்ம கிண்டல் பண்ணக்கூடாது, எந்த மதத்தினுடைய கொள்கைகளும் நம்ம கேவலப்படுத்தக்கூடாது. நம்ம மதத்தை கேவலப்படுத்துவர்களிடம் பதில் சொல்லக்கூடாது, நகர்ந்து விட வேண்டும். அவர்கள் அப்படி தான் நம்ம மதத்திலேருந்து சொல்லுவாங்க. என்னடா முருகருக்கும் இதுக்கும் சம்மந்தம் நினைக்காதீங்க. முருகர்லாம் இருக்கிறனால தான் இந்து மதம் தலைத்துவங்கிறது. நம்ம ஊரில் தமிழ்நாட்டில் முருகரை பிடிச்சதுனால தான் அந்த இந்து சமயத்திலேருந்து, இந்து அமைப்பிலேருந்து, தெய்வ வழிபாடுலேருந்து இன்னும் மாறாமல் இருக்கிறதுக்கு முருகர் ஒரு பெரிய காலம். அதனால தான் முருகர் தமிழ் கடவுள். அதில் தான் இப்போ நம்ம முதல் படை வீடு பற்றி பேசுகிறோம். அப்போ இந்து தர்மத்தை பேசலைன்னா எப்படி? தமிழ்நாடு பக்தர்களுக்கு முருகர் கோயிலுக்குன்னு ஒரு பிரச்சனைன்னு வச்சுங்களேன், சாதாரண ஒரு ஊரில் கூட 10,000 பேர் கூடிடுவாங்க. அதுதான் முருகருக்கும் தமிழ் மக்களுக்கும் இருக்கக்கூடிய உறவு. பழனி என்னவோ கேரளாக்காரங்களால் தான் வருதுன்றது கிடையாது. கேரளாக்காரர்களுக்கும் பழனி முக்கியம், தமிழர்களுக்கும் பழனி முக்கியம். ஈரோட்டில் சென்னி மலையில் ஒரு ப்ராப்ளம் ஆச்சு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி. ஒன்றுமே இல்லை, வெறும் வாட்ஸ்அப்பில் தான் இது மாதிரி பிரச்சனைன்னாங்க. வரலாற்றில் முதல் முறையாக 10,000லேருந்து 15,000 பேர் காலையில் கூட்டிட்டாங்க. கவர்மெண்ட்டே பார்த்து அப்படியே நடுங்கிடுச்சு. கலிகாலம்ல முருகருக்கு ஒரு பிரச்சனைனா இனிமேலெல்லாம் வருவாமல் விட்டுருவாங்களா? அதுதான் முருகருடைய பலம். அதில் இந்த அறுபடை வீடு இருக்கார்ல, இவர் சனாதனத்தையும் இந்து தர்மத்துக்கெல்லாம் முதல்ல இருக்கக்கூடிய காக்கக்கூடியவர். அவர் தான் திருப்பரங்குன்றம் முருகர். அவருடைய கோயிலில் அன்னதானம் செய்வது விசேஷம். மற்ற 5 படை வீடுகளிலும் நின்ற கோலத்தில் அருளும் முருகர் இங்கு தெய்வானைய மனம் முடிந்த கோலத்தில் அமர்ந்தபடி காட்சி தருகிறார். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. முருகன் குடவர மூர்த்தியாக இருப்பதனால் புணுகு மட்டுமே சாத்தப்படுகிறது. புணுகு பிரசாதம் மிக விசேஷம். இங்கே சூரியனை வெற்றி கொண்டு வெற்றி வேலுடன் முருகன் இங்கு அமர்ந்ததால் வேலுக்கு முக்கியத்துவம் தரப்படுகிறது. இக்கோயிலில் உள்ள தங்க ரதத்தை பக்தர்கள் முன்பதிவு செய்து இழுப்பதற்கு ஏற்பாடு செய்யப்படுகிறது. நிறைய பேருடைய பிரார்த்தனை தங்க ரதமாக இருப்பது விசேஷம். சங்ககால புலவரான நக்கீரர் இத்தல முருகனை வழிபட்டு தனது குறையை நீக்கி கொண்டார் என்று சொல்லுகிறது வரலாறு. வாழ்வில் ஒரு முறையாவது திருப்பரங்குன்றம் செல்வது விசேஷம். அதில் கந்த சஷ்டியில் இந்த கோயிலில் வெகு சிறப்பாக துளசி தீர்த்தத்துடன் விரதம் இருப்பது. எவ்வளோ பேர் இந்த கோயிலில் உட்காந்துருவாங்க. கந்த சஷ்டி முழுவதும் உட்காந்துட்டு கவர்மெண்டெல்லாம் இவ்வளோ பேர் வர்றதுக்கு நிறைய வசதி செய்யணும். எல்லாம் வரக்கூடிய காலகட்டத்தில் நடக்கும், இனி நடக்கும். ஏன்னா கலிகாலம் இல்லை. கும்பத்தில் சனி இருக்க, அடுத்தது மீனத்தில் சனி வரக்கூடிய காலகட்டமெல்லாம், அடுத்தது மேஷத்தில் சனி வர காலகட்டம்லாம் 2000 பேர் 3000 பேர் தங்குறதுக்கெல்லாம் வசதிகள் செய்யப்படும். இந்தியா முழுவதும் நடக்கும், அது தமிழ்நாட்டிலையும் நடக்கும். எனவே அறுபடை வீடுகளில் முதல் வீடான திருப்பரங்குன்றம் முருகனை வழிபட்டு முருகனுடைய அருள் பெற்று குடும்பத்தில் சந்தோஷத்தையும் நாட்டுக்கு நல்லதையும்
பெறுவதற்கு முயற்சி செய்யுங்கள். வாழ்வில் ஒரு முறையாவது அறுபடை யாத்திரை செய்வது உங்களுடைய பிறவி கடனை தீர்ப்பதற்கு உதவும். அதில் முதல் கடவுளான அறுபடை வீடுகளில் திருப்பரங்குன்றம் விசேஷம் என்பதை பார்த்தோம். அடுத்த அறுபடை வீடுகளில் ஒவ்வொரு வாரமும் பார்ப்போம். ஜோதிட நேர நிகழ்ச்சியில் 25/3/2024 முதல் 31/3/2024 வரை, பங்குனி 12 முதல் பங்குனி 18 வரை உள்ள நாட்களுக்கு உண்டான வார பலன்களை பார்க்க போகின்றோம். முதலில் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். மேஷ ராசிக்காரர்களுக்கு நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குருவுக்கு வழிபாடு செய்வது குடும்பத்தில் நிம்மதியும் சந்தோஷம் ஏற்படும். தேகாரோக்கியத்தில் அலர்ஜி விஷயத்தில் சிறிது கவனம். சளி எப்படி சேர்க்கிறது என்பதை ஆராய்வது நன்மை. உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு, மற்ற விஷயம் அனுகூலம். நலம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த சிக்கல் தீரும். பழைய கடன்கள் ஒன்று நீண்ட நாட்களாக பாதித்திருந்த ஒரு அமைப்பு சுமூகமாக முடிவதும், அதனால் நிம்மதி பெருமூச்சு விடுவதும், நிறைய பயணங்களுக்கு திட்டமிட்ட பயணங்கள், குடும்பத்தாருடன் பயணங்கள், தனிப்பட்ட பயணங்கள், நண்பர்களுடன் பயணங்கள், தெய்வ வழிபாடு பயணங்கள் எல்லாம் தடுத்து கொண்டிருந்த உள்மனசு, மன அழுத்தம் எல்லாம் ஒரு மனம் இலகுவாகி எல்லோரிடத்திலும் சந்தோஷமாக பழைய ஒரு 10 வருடத்துக்கு முன்பாக இருந்த மேஷ ராசிக்காரர்கள் போல ஆகிவிடுவது ஆச்சரியத்தை தரும். எல்லோருக்கும் பெரிய ஆச்சரியம் ஏற்படும். குறிப்பாக குடும்பத்தினருக்கும் நிறைய நிம்மதி ஏற்படும். புது புது தொழில் தொடங்குவதற்கு 10 வருஷம் 15 வருஷம் பிளான் பண்ணி வச்சிருந்தெல்லாம் தொடங்க மாட்டீர்கள். அதெல்லாம் பொழுது தொடங்குவதற்கு உண்டான டக்குன்னு ஆரம்பிப்பீர்கள். மீடியாவில் இருப்பவர்களுக்கெல்லாம் பெரிய பேர் புகழ் கிடைக்கும். அரசு துறை அரசியல்வாதிகளுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதும், வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் ஏற்படுவதும், புது பொறுப்புகளுக்கு வரக்கூடிய அமைப்பு ஏற்படுவதும், மக்கள் செல்வாக்கு ஏற்படுவதெல்லாம் ஆச்சரியமான அமைப்பாக காணப்படும். மகான்கள் வழிபாடு செய்வீர்கள். பிரசித்தி பெற்ற கோயிலுக்கு செல்வீர்கள். சிலர் காசி, ராமேஸ்வரம் போன்ற கோயில்கள், சிலர் ராமரை பார்க்குறதுக்கு அயோத்திக்கு போகிறதெல்லாம் ஏற்படும். நிறைய பேர் மகான்கள் கோயிலுக்கு செல்வார்கள். ஆச்சரியமாக இருக்கும் எல்லாமே. ஏன்னா குரு வெளியில் போகிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் சால்வ் பண்ணி கொடுப்பார். ஐயோ என்னடான ஒரே அலைச்சல், ஒரே இது, சாப்பாடு கூட நிம்மதியாக சாப்பிட்ருக்க மாட்டீங்க. அதெல்லாம் படிப்படியாக மாறும். ஆச்சரியமாக இருக்கும். ஒன்றன் பின் ஒன்றாக தொழில் சார்ந்த விஷயம் ஏற்றம் பெறும். உத்தியோகம் சார்ந்த விஷயம் அனுகூலம் பண்ணும். உங்களிடத்தில் பகைமை பாராட்டியவர்கள்லாம் நட்பு பாராட்டுவார்கள். உங்களிடத்திலே ஆதாயம் பெறுவதற்கு உண்டான அமைப்பு அவர்களுக்கு ஏற்படும். ஸோ எல்லா விஷயம் அனுகூலமாக காணப்படக்கூடிய அமைப்பு. வண்டி வாகன மாற்றங்கள், பிள்ளைகளுக்காக புது செலவுகளுக்கு தயாராகி கொள்வது நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனிக்கு விளக்கு போடுவது நன்மை தரும். குடும்பம் சுபிட்சம் ஏற்படும். திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும். லாட்ரி சீட்டு வாங்கக்கூடிய ரிஷப ராசிக்காரர்களுக்கு திடீரென்று நல்ல ஒரு தொகை கிடைப்பதோ, ஒரு கௌரவம் கிடைப்பதோ ஏற்படும். பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். கண்டிப்பாக வயிறு சம்பந்தப்பட்ட விஷயம் மிக கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். ஒத்த வலி சம்பந்தப்பட்ட விஷயம் மிக கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். பற்களில் ஏற்கனவே உபத்திரம் இருப்பவர்கள் கவனமாக பார்த்து கொள்வது ரிஷபத்துக்கு மிக முக்கியம். இடம் மாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம் ஏற்படும். நட்பு விஷயத்தில் தேவையில்லாத உங்களை தவறாக பயன்படுத்துவதை கண்டு அறிய வேண்டும். ரகசியங்கள் பரம ரகசியமாக வைத்துக்கொள்வது ரிஷபத்திற்கு நன்மை ஏற்படுத்தி தரும். உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு, வேற்றுமொழி மனிதர்கள், கடல் கடந்த பயணங்கள், கடல் கடந்த உத்தியோகத்தில் இருப்பவர்கள், விசா போன்ற பிரச்சனைகள் எல்லாம் கிளியரன்ஸ் ஆகக்கூடிய அமைப்பு ஏற்படும். வாகன அமைப்பில் மாற்றங்கள் ஏற்படும். வீடு புதுப்பிப்பது, வீடு மாற்றி கட்டுவது, சுபகாரிய தடைகளெல்லாம் நிவர்த்தி ஏற்படும். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் உங்களுக்கும் அவர்களுக்கும் இருந்த ஒரு சிக்கல் தீரும். பிள்ளைகள் நீங்கள் என்ன சொல்கிறீர்களோ நான் கேட்கிறேன் என்று உங்களிடத்தில் மாறி வருவது ஆச்சரியத்தில் ஏற்படுத்தி தரும். உங்களை விரல் விட்டு ஆட்டி கொண்டிருப்பார்கள் பிள்ளைகள். திடீரென்று அவர்களுக்கே தெரியும், ஐயோ நீங்கள் இவ்வளோ நல்லது செஞ்சு உங்களை வருத்தப்பட வச்சிட்டோமே என்று உங்களிடத்தில் சமாதான கொடி காட்டுவார்கள். அந்த சமயத்தில் போய் பிள்ளைகளை சபிப்பது எந்த விதத்தில் நியாயம்? அவர்கள்தான் தவறுகளை உணர்ந்து உங்கள் பாதத்தில் விழுகிற சமயத்தில் அரவணைத்து கொண்டு அவர்களை நிலைநிறுத்துவதற்கு பாடுபடுவது தான் ரிஷபத்திற்கு மிக மிக முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள்.
சமூகத்தில் இருக்கக்கூடிய பெரிய மனிதர்கள் சந்திக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். நிறைய லெவலுக்கு அரசு துறை அரசியல்வாதிகள் எல்லாம் தேர்தல் பரப்பி உரைந்தாலும் ஜெயிப்பதற்கு உண்டான வியூகத்தை கண்டிப்பாக அருமையாக வகுப்பீர்கள். அது கிளிக்காக வருது, ஆச்சரியத்தில் ஏற்படும். வளர்ப்பு பிராணிகள் திடீரென்று வீட்டுக்கு வாங்கி வருவீர்கள். வளர்ப்பு பிராணிகள் புதுசாக ரொம்ப நாளுக்கு அப்புறம் திருப்பி புதுமைப்படுத்துவீர்கள். ஏதாவது ஒரு மீன் வளர்க்குறது, நாய் வளர்க்குறது, கிளி வளர்க்குறது, ஏதோ ஒரு விஷயத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். ஆக எல்லா விஷயத்திலும் நன்மைகள் காணப்பட்டாலும், சுபகாரிய தடைகளெல்லாம் நிவர்த்தி ஏற்பட்டாலும், பெற்றோர் பெரியோருக்கு உதவிகரமாக இருக்க முயற்சித்தாலும், எல்லா விதத்திலும் உங்களுக்கு நன்மை தந்தாலும், ஏதாவது ஒரு பயணம் வந்தால் எடுத்துக்கொள்ளக்கூடிய ரிஷபம் முக்கியம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி வழிபாடு தான் உங்களுக்கு நன்மை இந்த வாரத்தில் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு தைரியத்துடன் நம்பிக்கை ஏற்படும். படபடப்பெல்லாம் குறைய ஆரம்பித்துவிடும். முட்டி வலி, முதுகு வலி, கழுத்து வலி, அலர்ஜி வலி, ஸ்கின் அலர்ஜி எல்லாம் பார்த்து கொள்ள வேண்டும். பெற்றோர் பெரியோருடைய தேக ஆரோக்கியம் அதீத கவனத்துடன் இருக்க வேண்டும். மிதுனத்திற்கு ஏதோ ஒரு யோசனை மன அழுத்தம் ஏற்படுவது தான் மிக முக்கியமான அமைப்பாக காணப்படுகிறது. பூர்வீக அமைப்பில் இருந்து குலதெய்வ வழிபாடு சரி செய்து கொள்ளக்கூடிய மிதுனம் நன்மை ஏற்படுத்தி தரும். படைப்பாளிகள், கலைத்துறையினர்கள் பல விதத்தில் இருந்த சிக்கல்கள் படிப்படியாக குறைவது கண்கூடாக பார்க்கலாம். பண விஷயத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். சிறிய தேகாரோக்கிய குறைபாடுகளுக்கு மருத்துவமனையிலிருந்து ஒரே நாளில் டிஸ்சார்ஜ் ஆகக்கூடிய டே கேர் சர்ஜரி செய்து கொள்வதில் மிதுன ராசிக்காரர்கள் ஆர்வம் காட்டுவார்கள். குறிப்பாக அழகு சம்பந்தப்பட்ட விஷயம், வசீகரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கு நன்மைகள் ஏற்படும். அதற்கேற்ற பணவரவு கிடைக்கும். கடன் அமைப்பு, கிரெடிட் கார்டு போன்ற விஷயத்தில் மாட்டிக்கொண்டு முடித்து கொண்டு இந்த மிதுன ராசிக்காரர்கள் அதிலிருந்து வெளியில் வருவதற்கு நண்பர்களோ உறவினர்களோ இல்லை திடீரென்று உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு புது அறிமுகத்தில் அதெல்லாம் கிளியர் ஆகக்கூடிய அமைப்பு ஏற்படும். வெளி இடத்தில் பயணங்கள்லாம் லாபத்தை தரும். திடீர் அதிர்ஷ்டம் அதிகமாக ஏற்படக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். வண்டி வாகன மாற்றங்கள் சுபிட்சத்தை ஏற்படுத்தி தரும். அசையாமசைய பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை ஏற்படுத்தி தரும். பெண்களுக்கு மிகப்பெரிய யோகத்தையும் அனுகூலத்தையும் பெற்றுத்தரக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். பிள்ளைகளுடைய விஷயத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். கண்டிப்பாக உங்களுக்கு இருந்த எல்லா சிக்கலும் தீர்வதற்குண்டான காலகட்டமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு காணப்படுவது ஆச்சரியம், சந்தோஷம் ஏற்படும். ப்ரமோஷன் தடைகள் நீங்கும். உத்தியோகத்தில் பெரிய பொசிஷனுக்கு வரக்கூடிய அமைப்பு மிதுனத்துக்கு ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குருவுக்கு வழிபாடு பண்ணுவதும், குங்குமப்பூவை கொதிக்க வச்சு குடிப்பதும், டீ குடிப்பதும் நன்மையும் அனுகூலத்தை தரும். அஷ்டம சனி இருப்பதனால் தேகாரோக்கியத்துக்கு உடற்பயிற்சி மட்டும் விட்டுவிடாமல் இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு ஆச்சரியமும் நன்மையும் ஏற்படும். கடகராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக அலைச்சல்கள் அதிகமாகும். கோபம் அதிகமாக வரும். பதட்டம் வேண்டாம், படபடப்பு வேண்டாம். உடன் இருப்பக்கூடிய செய்யக்கூடிய பிரச்சனைகளுக்கு நீங்கள் பதில் சொல்வதற்கு உண்டான நிலைமையை ஏற்படுத்தும். பண விஷயத்தில் கையாளக்கூடிய கடகராசிக்காரர்கள் மிக மிக கவனமாக கையாள வேண்டும். திடீரென்று பறக்கும் படையரால் கைப்பற்றப்படக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்படும். ஒரு மன கஷ்டங்கள் ஏற்படும். எனவே கடகராசிக்காரர்கள் பண விஷயத்தில் அதீத கவனமாக இருக்க வேண்டும். விலை உயர்ந்த பொருள்களை கையாளக்கூடிய கடகராசிக்காரர்கள் மிக கவனமாக இருந்தால் தொந்தரவுகள் ஏற்படும். பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றம் அனுகூலம் காணப்படும். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இந்த சிக்கல்கள் படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம். கடகராசிக்காரர்களுக்கு இரவு நேர பயணமாக இருக்கட்டும், பகல் நேரம் பயணமாக இருக்கட்டும், தொலைதூர பயணங்களாக இருந்தாலே ஒரு சிதற்காய் உடைப்பது கடகராசிக்காரர்களுக்கு மிக மிக முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். கடகராசிக்காரர்களுக்கு உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வரக்கூடிய காலகட்டத்தில் நன்மைகள், அனுகூலங்கள் பங்குனி மாதம் முடிகின்ற சமயத்திலே ஏற்படுவது ஆச்சரியத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும். திடீரென்று உங்கள் ஐடியா மற்றவர்களெல்லாம் பிரமிப்பாக பார்க்கக்கூடிய அமைப்பு கடகராசிக்காரர்களுக்கு ஏற்படும். சோம்பல் அதிகமாக இருப்பதனால் அந்த சோம்பலை மட்டும் வைத்து கொள்ளுங்கள். தூக்கமே வராத கஷ்டப்படக்கூடிய ராசிக்காரர்களில் கடகராசிக்காரர்களுக்கு காணப்படுவதனால் உடற்பயிற்சி, மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய பயிற்சி, தெய்வ வழிபாடு பயிற்சி, தெய்வ மந்திரங்கள் எல்லாம் மிக மிக முக்கியமாக காணப்படுவதை கடகராசிக்காரர்கள் பார்த்து கொள்வது விசேஷம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள்.
பதவி உயர்வு தடைகள் எல்லாம் விரைவிலே நீக்கக்கூடிய நல்ல செய்திகள் வருவது ஆச்சரியத்தை ஏற்படுத்தி தரும். பலனை எதிர்பார்க்காமல் உழைக்கக்கூடிய கடகராசிக்காரர்கள் பெரிய பொறுப்புகளுக்கு வரக்கூடிய அமைப்பு நிச்சயமாக ஏற்படும். திருமணத்தில் இருந்த தடைகள் எல்லாம் தவிடுபடியாக்கி வரக்கூடிய காலகட்டத்தில் திருமண தடைகள் டக்கென்று முடிந்து டக்கென்று சுபகாரியங்கள் அமைப்பெல்லாம் வரும். குடும்பத்தில் புது வரவுகளுக்கு உண்டான உத்தரவாதம் ஏற்படும். கடல் கடந்து செட்டில் ஆகக்கூடியவர்கள் கடல் கடந்து விசா பிரச்சனை தீரக்கூடிய அமைப்பெல்லாம் கடகராசிக்காரர்களுக்கு ஏற்படுவது ஆச்சரியம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். யோக பலங்கள், அனுகூலங்கள், தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு, உத்தியோகத்தில் இருந்த சிக்கல்கள் தீர்வது எல்லாம் ஏற்படும். கண்டிப்பாக உங்களுக்கு நன்மைகள் அதிகரிப்பதற்கு செவ்வாய்க்கிழமையில் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய விளக்கு ஏற்றுவது எப்பொழுது வேணுமா ஏற்றலாம். ஆனால் செவ்வாய்க்கு ஏற்றுவது விசேஷமான அமைப்பு. மேலதிகாரிகள் விஷயத்தில் மிதீத கவனம். நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரம், தலைவலி சம்பந்தப்பட்ட உபத்திரம், படபடப்பு சம்பந்தப்பட்ட உபத்திரத்தில் மிக மிக கவனமாக இருப்பது சிம்ம ராசிக்காரர்களுக்கு முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இடமாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், படிப்பு மாற்றம் என்ற டிராவலுக்கு உண்டான அமைப்பை சரியாக செய்து கொள்வது விசேஷமான அமைப்பை ஏற்படுத்தி தரும். தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுவது சிம்ம ராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளலாம். கடல் கடந்த தொழில், கடல் கடந்த வியாபாரம், கடல் கடந்த முதலீடுகளுக்கெல்லாம் தயாராகி கொள்ளுங்கள். வேற்று மதத்தினரால் அதிகமான முதலீடுகளை செய்யக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஆச்சரியம், அனுகூலம் காணப்படும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு கொடுத்த வாக்கிய குடும்பத்திலும் வெளிவட்டாரத்தில் காப்பாற்றக்கூடிய அற்புதமான காலகட்டம். சிம்ம ராசிக்காரர்கள் உடற்பயிற்சி சரியாக செய்யவில்லை என்றால் முட்டி வலி, முதுகு வலியெல்லாம் திடீரென்று பெரிய தொந்தரவு ஏற்படுத்தி நல்ல காலத்தையும் நல்ல சந்தோஷத்தையும் அனுபவிக்க முடியாமல் தேவ ஆரோக்கியத்தில் வலி என்று கத்திக்கொண்டே இருக்கக்கூடிய அமைப்பு ஏற்பட்டுவிடும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு. சிம்ம ராசிக்காரர்களுக்கு வேற்றுமொழி மனிதன ஆதாயம், அனுகூலங்கள் காணப்படும். கடல் கடந்த உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் டிராவலில் இருப்பவர்கள், மற்ற ஊர்களில் இருப்பவர்கள், மற்ற நாடுகளில் இருப்பவர்கள் திடீர் பெரிய பெயர் பெறுவீர்கள். அந்த நாட்டில் உங்கள் புகழ் வளரக்கூடிய அமைப்பு ஏற்படும். சிம்மராசிக்காரர்களுக்கு அசையா பொருள் சேர்க்கை ஆனந்தத்தையும் சந்தோஷத்தை தரும். தாய் வழி உறவு, இரத்தபந்த உறவுகளுக்கும் உங்களுக்கும் இருந்த சிக்கல்கள் படிப்படியாக குறைவது கண்கூடாக பார்க்கலாம். எதிரிகள் விஷயத்தில் இந்த பதட்டம் குறையும். உத்தியோகத்தில் ஏற்றம் ஏற்படும். கடன் அமைப்பில் நிவர்த்தி ஏற்படும். உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பணவரவுகளுக்கு உண்டான உத்தரவாதம் தரும். பகைவர்கள் கூட கண்டிப்பாக நட்பு பாராட்டக்கூடிய அமைப்புக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் கண்டிப்பாக பரிணாம வளர்ச்சி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். நீண்ட நாட்களாக தொந்தரவு கொடுத்த அமைப்பெல்லாம் சமாதான உடன்படிக்கை ஏற்படுத்துவதெல்லாம் கண்கூடாக பார்க்கலாம். தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படுவது கண்கூடாக பார்க்கலாம். சட்ட சிக்கல் இல்லாமல் பார்த்து கொள்வதும், அரசு விரோத காரியங்களில் ஈடுபடாமல் இருப்பதும் நன்மை என்பதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும் சிம்மராசிக்காரர்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். கன்னியா ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக வெள்ளிக்கிழமையில் தெய்வ வழிபாடு, நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர வழிபாடு விசேஷம். அடுத்ததாக குடும்ப விஷயத்தில் மட்டும் அதீத கவனமாக பார்த்து கொள்வது கன்னிக்கு முக்கியம். தொழில் சார்ந்த விஷயம், சுபகாரிய விஷயங்கள், சுப தடைகள், கொடுத்த வாக்கிய குடும்பத்திலும் வெளிவட்டாரத்தில் காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை, தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயர்வது, அசையா பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை உயர்வது, நகை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றம் பெறுவது, புதிய முதலீடுகளுக்கு உண்டான அனுகூலம் காணப்படுவது, வீடு வைப்பது, நலம் வைப்பது போன்ற விஷயத்தில் இருந்த சிக்கல்கள் எல்லாம் தீர்வதற்கு உண்டான சாத்தியக்கூறுகள், சந்தோஷங்கள் எல்லாம் கன்னியா ராசிக்காரர்களுக்கு ஏற்படுவது மிகப்பெரிய ஆச்சரியத்தையும் மிகப்பெரிய நம்பிக்கையும் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். கோளர் பதிகத்தை மட்டும் விடாதீர்கள் சொல்லிக்கொண்டே வருவது. குடும்பத்தில் சிக்கல் இருந்தாலும் அதை தீர்த்து கொடுக்கும். காரிய சித்தி மாலையும் கோளர் பதிகமும் தெய்வ மந்திரங்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏதோ செல்வி சொல்வதாக நினைத்து கொண்டு படிக்காதீர்கள். விநாயகருடைய மந்திரம் காசிப முனிவர் ஏற்றது, கோளர் பதிகம் திருஞான சம்பந்தர் ஏற்றியது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். டக்கு செய்யுங்கள், அனுகூலம் காணப்படும். முதுகு தண்டுவட கோளாறு மட்டும் அதீத கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். அலர்ஜி, ஒவ்வாமை, சளி தொந்தரவு திடீரென்று அதிகரிக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். இரும்பல் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் என்பதை மட்டும் கன்னியா ராசிக்காரர்கள் உணர்ந்து கொண்டால் மற்ற விஷயமெல்லாம் சாதகம். வண்டி வாகன மாற்றங்களை நீங்கள் நினைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். குடும்பத்தாருடன் உள்ளூர் பயணம், தொலைதூர பயணங்கள், வெளியூர் பயணங்கள் எல்லாம் ஏற்படும். திருமண தடைகள் எல்லாம் டக்கென்று நிவர்த்தி ஏற்படும். ஏற்கனவே திருமணத்தில் பாதிப்பு இருந்தவர்கள் மறுமண திருமண அமைப்புக்கு உண்டான உத்தரவாதங்களை பெறக்கூடிய ராசி தான் கன்னியா ராசி என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். கன்னியா ராசிக்காரர்களுக்கு சுபகாரியங்கள் டக்கு என்று கைகூடுவதற்குண்டான அனுகூலமான
அற்புதமான காலகட்டத்திற்கு கிரக அமைப்பு காணப்படுகிறது. தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வருவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் காணப்படுகிறது. ஏதாவது தடைகள் காணப்பட்டிருந்தால் வெள்ளிக்கிழமையில் பசுமாடுக்கு உணவு கொடுக்க எப்பேற்பட்ட சுபகாரிய தடைகளும் எப்பேற்பட்ட கிரகங்கள் உங்களுக்கு தடைகளாக இருந்தாலும் அந்த தடங்கல்களெல்லாம் நிவர்த்தி ஏற்படுத்தி காப்பாற்றும் என்பதை கன்னியாராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். கன்னியாராசிக்காரர்கள் தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிக விசேஷம், அனுகூலம், மிகப்பெரிய முயற்சிகள் வெற்றி திருவினையாக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். இப்பொழுது நம்ம பார்க்கக்கூடிய ராசி 7வது ராசி துலா ராசி. புதன்கிழமையில் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய புதனுக்கு விளக்கேற்றுவது விசேஷம். அஷ்டலட்சுமி கடாட்சம் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். எடுத்த காரியெல்லாம் ஜெயம். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு. வெளியூர் வெளிநாடு போகிறதுக்கு தயாராகி இருப்பீங்க, அதெல்லாம் கைகூடும். குடும்பத்தில் காணப்பட்டிருந்த தொலைதூர நீண்ட நாள் பிரச்சனைகள், துணை அல்லது துணைவியாக இருந்த கஷ்டங்கள்லாம் நிவர்த்தி ஏற்படும். படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த கஷ்டங்கள் படிப்படியாக தீரும். சுபகாரியம் டக்கென்று கைகூடும். வீடு நலம் வாங்குவது போன்ற விஷயத்தில் இந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல்கள் தீரும். ஏற்றம் அனுகூலம் காணப்படும். தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும். எல்லாவற்றிலும் மோதி பார்ப்பது இல்லாமல் எல்லாவற்றிலும் வெற்றி கொள்வதற்கு ஏற்றவாறு உங்களுடைய திட்டங்கள் இருக்கும். அரசு துறை அரசியல்வாதிகள் எல்லாம் திடீரென்று எலெக்ஷனில் தேர்தல் நிற்கக்கூடிய துளாராசிக்காரர்களுக்கு மக்களுடைய செல்வாக்கும் ஆதரவும் பிற கட்சிகளுடைய ஆதரவெல்லாம் குவியக்கூடிய காலகட்டம் ஏற்படும். எப்படியாக இருந்தாலும் ஜெயிக்கிறோமோ இல்லையோ ஒரு பெரிய பேர் புகழ் கிடைக்கக்கூடிய அமைப்புக்கு, உங்களுடைய வாழ்க்கை தரம் மாறக்கூடிய அமைப்புக்கு துளாராசிக்காரர்களுக்கு காணப்படும். பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் கூடாது. தேகாரோக்கியத்தில் வயிறு பார்த்துக்குங்க. திடீரென்று கடமுடா செய்யலாம். அசிடிட்டி ஏற்படலாம். ஏப்பங்கள் வரலாம். அதிலெல்லாம் நீங்கள் தான் பார்த்துக்கொள்ள வேண்டும். உணவு முறையில் அதிகமான கவனத்துடன் இருக்கக்கூடியது துளாராசிக்காரர்கள். 5ஆம் இடத்தில் சனி இருப்பதனால் பழையதெல்லாம் ரெகுலராக எடுத்துக்கொண்டால் வயிறில் நல்ல பாக்டீரியாக்கள் வரும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள். இயற்கை முறையில் உணவு முறையை மாற்றிக்கொள்ளக்கூடிய துளாராசிக்காரர்களுக்கு தேகாரோக்கியம் பாதிப்புகள் கண்டிப்பாக ஏற்படும். உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு, வேறு மொழி மனிதர்களால் ஆதாயம், விசா போன்ற பிரச்சனைகள் தீர்வது, வேற்று நாட்டில் வேலைகளோ உத்தியோகமோ வியாபாரமோ செய்யலாம் என்று நினைத்து கொண்டிருந்த துளாராசிக்காரர்களுக்கு டக்கு என்று கிளியரன்ஸ் ஆகும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நீங்கள் நினைக்காத அளவுக்கு நன்மைகள் காணப்படும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு திங்கட்கிழமை நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சந்திரனுக்கு தீபம் ஏற்றுவது விசேஷம். பெரிய அளவுக்கு அனுகூலம் காணப்படும். பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபங்கள் கூடவே கூடாது. பிள்ளைகள் விஷயத்தில் அதிக கவனம். பிள்ளைகள் வண்டி வாகனங்கள், பழக்க வழக்கங்கள், நட்பு விஷயம், பிள்ளைகளுடைய மன அழுத்தமெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கொள்ளும். அர்த்தாஷ்டம சனியில் இருப்பதனால் உடற்பயிற்சி சொன்னால் எங்கே கேட்க போகிறீங்க? செய்யலைன்னா மாட்டுவீங்க. கண்டிப்பாக முதுகு, கால், முட்டி, இந்த சளி தொந்தரவு, சைனஸ் தொந்தரவு போல் இந்த தொற்றுநோய் உபத்திரங்கள் திடீரென்று விருச்சகத்துக்கு ஏற்படலாம். நல்ல காரியங்கள் கனிந்து வரக்கூடிய காலகட்டம். உத்தியோகத்தில் மேன்மை அடையக்கூடிய காலகட்டம். உத்தியோகத்தில் மாற்றங்களை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்கள், உத்தியோகத்தில் பதவி உயர்வை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்கள், உத்தியோகத்தில் ஒரு அப்கிரேடை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்கள், முதலீடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்கள் எல்லாம் ஏற்படும். ஸ்டார்ட் அப் கம்பெனியில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களெல்லாம் டக்கென்று சக்ஸஸ் ஆவார்கள். உங்கள் ஷேர் கீர் மற்றதெல்லாம் டெவலப் ஆகிவிடும். அந்தளவு ஆச்சரியத்தை ஏற்படுத்தி தரும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. தொழில் சார்ந்த விஷயம் முன்னேற்றம், சுபகாரிய விஷயத்தில் முன்னேற்றம், வீடு நலம் சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம், ஆடை ஆபரண சேர்க்கை விஷயத்தில் முன்னேற்றம். போராதா? வேறு என்ன வேணும் விருச்சகத்திற்கு? இதெல்லாம் தனித்தனியாக நடக்கும். உத்தியோகத்தில் இருந்த சிக்கல் தீர்வது மனதில் இருந்த கஷ்டத்தை தீர்த்து கொடுக்கும். மனபாரங்கள் தீரும். அப்பாடா என்று மூச்சு விட தோணும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும்.
பிள்ளைகளுடன் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடவே கூடாது. பிள்ளைகள் விஷயத்தில் நல்ல நேரத்தில் பிள்ளைங்களோட சண்டை போட்டுக்கின்னு குடும்பத்தில் உருன்னு உட்கார்ந்துட்டு இருக்குது எதுக்கு? தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மேடை. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருந்த சிக்கல் தீர தீர மனதில் இருந்த கஷ்டங்கள் தீரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். தனுசு ராசிக்காரர்களுக்கு சூரிய வழிபாடு நன்மை. தனுசு ராசிக்காரர்களுக்கு பெற்றோர் பெரியோருடன் மானசீகமாக சண்டை போடாமல் இருப்பது நன்மை. தனுசு ராசிக்காரர்களுக்கு தொழில் சார்ந்த விஷயத்தில் இருந்த கஷ்டம் படிப்படியாக குறையும். நிறைய இன்டர்வியூ அட்டன் பண்ண ஒன்றுமே கிடைக்கலன்னு வருத்தப்பட்டு கொண்டிருந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு பச்சை கொடி காட்ட ஆரம்பித்து விடுவார்கள். தொழிலில், உத்தியோகத்தில், வியாபாரத்தில், படிப்பில், குடும்பத்தில் இருக்கக்கூடிய துணை அல்லது துணைவியாருடைய நீண்ட நாள் கனவு நிறைவேறும். அவருக்கு காணப்பட்ட இந்த கஷ்டம் நிவர்த்தி காணப்படும். எல்லாவற்றிலும் சமாளிக்கலாம் என்ற நம்பிக்கை ஏற்படும். சிறிது பணம் செலவானாலும் நிம்மதி கிடைக்கும். பணம் எப்பொழுது வேண்டுமானாலும் சம்பாதித்து கொள்ளலாம், நிம்மதி கிடைக்காது. நிம்மதியாக குடும்பமே நல்ல தூங்குவோம், நல்ல இடத்துக்கு செல்வது, கோயில் திருப்பணிகளுக்கு செல்வது, யாத்திரை செல்வது, டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு செல்வதெல்லாம் ஏற்படும். சனி 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம். வார கிரகங்களை பற்றி ஏன் கவலைப்படுகிறீர்கள்? சனி 3ஆம் இடத்தில் இருப்பதனால் தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். பணவரவு ஏற்படும். பெரிய முயற்சி, வெற்றி, திருவினையாக்கம் எல்லாவற்றிலும் சமாளித்து கொள்ளலாம் என்ற நம்பிக்கை ஏற்படும். வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் கூடக்கூடிய அமைப்பு ஏற்படும். பிள்ளைகளுடைய சுபகாரிய தடைகள் எல்லாம் நிவர்த்தி ஏற்படும். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம் அனுகூலம் காணப்படும். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் காப்பாற்றலாம், வெளிவட்டாரிலும் காட்டலாம். வண்டி வாகன மாற்றங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொள்ளலாம். சுபகாரியத்தில் இருந்த சிக்கல் டக்கு 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 டக்குன்று நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டம் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்படுவது ஆச்சரியத்தின் உச்சம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். புதிய முயற்சிகள் வெற்றி ஏற்படுத்தி தரும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்வது முக்கியம் 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 என்பதை தனுசு ராசிக்காரர்கள் உணர்ந்து கொண்டால் போதும். தொடர்ச்சியாக காணப்பட்ட இந்த சிக்கல்கள் தீர்வது மனதில் ஒரு ஆறுதலும் மனதில் ஒரு சந்தோஷம் ஏற்படும். பயணங்களுக்கு தயாராகி கொள்ளுங்கள். நிறைய நாள்கள் அதிகமான ஊர்களுக்கு செல்லக்கூடிய ராசிக்காரர்களில் தனுசு ராசிக்காரர்கள் காணப்படுவது ஆச்சரியம். எனவே தனுசு ராசிக்காரர்கள் தேக ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக வயிற்று உபத்திரத்தில் மட்டும் சாப்பாடு விஷயத்தில் சிறிது கட்டுப்பாடுடன் இருந்தால் போதும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். நவகிரகத்தில் புதனுக்கு விளக்கேற்றுவது விசேஷம். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு முன்னேற்றம். அரசு துறையில் அனுகூலம். அரசியல்வாதிகளுக்கு ஏற்றம். தைரியமாக முன்னோக்கி செல்லலாம். வார்த்தை ஸ்தானத்தில் மட்டும் சனி இருப்பதனால் கோபம் வேண்டாம். கண்டிப்பாக முதுகு, கண்டிப்பாக கழுத்து, கண்டிப்பாக நரம்பு கோளாறு கவனமாக பார்த்து கொள்ளக்கூடிய ராசிக்காரர்களில் மகர ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயம் அனுகூலம். சுபகாரிய தடைகள் நிவர்த்தி. அதே சமயம் பிள்ளைகளுடைய பழக்க வழக்கங்கள், பிள்ளைகள் வண்டி வாகனத்தில் கவனம். நீண்ட நாட்களாக திருமண தடைகள் எல்லாம் நிவர்த்தி ஏற்படும். டக்கு டக்கென்று உறவினர்களோ நண்பர்கள் வீட்டின் மூலியமாக டக்கென்று கைகூடும். நல்ல வரணமைப்பு ஏற்படும். எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த இழுபறியான நிலைமைகள் படிப்படியாக மாறும். உத்தியோகத்தில் ஏற்றம், தொழிலில் ஏற்றம், வியாபாரத்தில் ஏற்றம், படிப்பில் ஏற்றம் என்று ஏற்படும். பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். பணவரவுக்கு உண்டான பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்பட்டு பணம் சேமிக்கக்கூடிய அளவுக்கு ஏற்படும். பழைய கடன்களை பைசல் செய்யலாமா என்று யோசிக்கக்கூடிய அளவுக்கு ஏற்படும். நிலம் விற்கவில்லை, வீடு வாங்க முடியவில்லை என்று புலம்பிக் கொண்டிருந்த மகர ராசிக்காரர்களுக்கு புலம்பல்கள் நீக்கும். உத்தியோகத்தில் ஏற்றம் பெறுவார்கள். உத்தியோகத்தில் நல்ல அனுகூலம் காணப்படும். உத்தியோக நிமித்தமாக எல்லா பயணங்களையும் மேற்கொள்ளக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தொழிலில் இருந்த பிரச்சனை நீங்க மனதில் ஒரு சந்தோஷம் ஏற்படும். உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு போன்ற விஷயத்தில் நின்ற அனுகூலம் காணப்படக்கூடிய அமைப்பு. ஏற்றத்தின் அளவு நல்ல முன்னேற்றம். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி. திடீர் அதிர்ஷ்டங்கள் முக்கியத்துவம் பெறும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். கும்பராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக ஒரு விஷயத்தில் கவனம்.
துணை அல்லது துணைவியாருடைய தேக ஆரோக்கியம் அதிக கவனம். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனுக்கு வழிபாடு செய்வது நன்மை. கும்பராசிக்காரர்கள் எதிரிகள் விஷயத்தில் யாரிடத்திலும் சமாதானம் போய் நீங்களாக சமாதானமாகி கொள்வது நன்மை. சமாதானமாகி அதை ஸ்மூத்தாக செய்து பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தெல்லாம் ஸ்மூத்தாக செய்து சிறிது நாட்கள் ஆனாலும் அதை முடித்து கொள்வது ஏற்றத்தை பெறும். வார்த்தைகள் விஷயத்தில் அதீத கவனமாக இருக்க வேண்டும். எல்லாம் எனக்கு தெரியும் என்று பேசுவதெல்லாம் சூரியனின் ஆதிக்கம் சரியில்லை, ஜென்மத்தில் சனி இருப்பதனால் கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும். கழுத்து பகுதி, ஸ்கின் அலர்ஜி பகுதி, நரம்பு கோளாறுகள் அதீத கவனம். தாங்க முடியாத வலிகள் ஏற்படலாம். பற்கள், தலை சுற்றல், மயக்கம் போன்ற விஷயத்தில் அதீத கவனம். உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். யாரையும் பழி வாங்கலாம் அந்த போல் யாராவது சொல்லிக் கொடுக்கறதை மட்டும் கூடா நட்பு கேடு விளையும் என்பதை மட்டும் திருப்பி திருப்பி சொல்லி கொண்டு வருகிறேன். கவனம் கவனம் கவனம். உத்தியோகத்தில் கண்டிப்பாக மேலதிகாரிகள் விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டாம். 40 வயதுக்குள்ளாக இருப்பவர்கள் மிக மிக வாகனத்தில் கவனமாக இருக்க வேண்டும். 60 வயது மேல் இருப்பவர்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய துணை அல்லது துணைவியார், பெற்றோர், பெரியோர் உங்களுடைய தேகாரகத்தில் அதிக கவனமாக இருக்க வேண்டும். சோம்பல் அதிகமாக காணப்படுவதனால் காலையில் எழுந்த உடனே குளித்து விடுவது நன்மையை அனுகூலித்து தரும். தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்கு ஏற்றவாறு உங்களை நிலைநிறுத்தி கொள்வது நன்மை தரும். பிள்ளைகளுடைய தேகாரோக்கியம் சிலருக்கு வருத்தத்தை ஏற்படுத்தலாம். பிள்ளைகளுடைய பழக்க வழக்கங்கள், பிள்ளைகளுடைய வண்டி வாகனத்தில் அதீத கவனமாக இருக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்வது நன்மை. எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி, அனுகூலங்கள் காணப்படக்கூடிய காலகட்டம். அதே சமயம் பொறுமையாக காட்டுவது நன்மை தரும். உடற்பயிற்சிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய கும்பராசிக்காரர்கள் நல்லது நடக்கும். மெடிடேஷன் போன்ற விஷயத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இரத்த பந்த உறவுகள், தாய் வழி உறவுகள், பூர்வீக சொத்தில் கண்டிப்பாக ஏதாவது செட்டில்மெண்ட், விற்பது வாங்குவது போன்ற விஷயத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பது நன்மை. தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டாம். ரகசியங்கள் பரம ரகசியமாக வைத்து கொள்ளக்கூடிய கும்பராசிக்காரர்கள் நன்மை. யாரிடத்திலும் முதலில் புலம்புறதை விட்டு விடுங்கள். உங்களுக்கு புலம்பி புலம்பி உங்களுடைய தற்பெருமை பேசி பேசி என்ன வரப்போகிறது என்பதை யோசித்து கொள்ளுங்கள். கடந்த காலத்தில் ஏற்பட்ட அனுபவத்தை கூட திருத்தி கொள்ளாமல் இருந்தால் சனியால் தேவையில்லாத வம்புகள் வரும். கும்பராசிக்காரர்கள் வாகனங்களில் அதீத கவனம். பயணங்கள் சமயத்தில் வாகனங்களில் போகாமல் நடந்தால் போக முடியும் என்று நீங்கள் கேட்பது புரிகிறது. டிரைவர் வண்டி ஓட்டினாலும் நீங்கள் கவனமாக இருப்பது முக்கியம் 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 என்பதை கும்பராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். கணக்கு வழக்கு தஸ்தாவேஜுகளை சரியாக வைத்துக்கொள்வது நன்மை. கும்பராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக சுக்கிரன் வழிபாடு முக்கியம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். செவ்வாய் வழிபாடு அதீத முக்கியம். எதிரிகள் விஷயத்தில் கவனம். தேகாரோக்கியத்தில் அதிக கவனம். கண்ணு, காது, மூக்கு, தலை, சளிவலி, அலர்ஜி. துணை அல்லது துணைவியாருடைய தேகாரோக்கியம், துணை அல்லது துணைவியாருக்கு முட்டி வலி, அலர்ஜியால் தொந்தரவுகள். குடும்பத்தில் நிம்மதியற்ற தன்மை காணப்படுவது, குடும்பத்தில் சண்டை சச்சரவு ஏற்படுவதெல்லாம் அதீத கவனம். குடும்பத்தில் யாருடைய தலையீடும் இல்லாமல் நீங்களாக வெள்ளை கொடி, வெள்ளை பெட்ஷீட்டை காட்டிக்கொள்வது நன்மை. மேலதிகாரிகள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம். உத்தியோகத்தில் ஆவேசப்படுவது, 7.5 சனியில் ஆவேசப்படுவது, பேப்பர் போடுவது, பிறகு உடனே எனக்கு வேலை கிடைக்கும் என்ற நம்பிக்கை இல்லாமல் இன்னொரு வேலை கிடைக்கின்ற வரையில் இருக்கக்கூடிய விஷயத்தை விடக்கூடாது. இன்னொரு தொழில் ஆரம்பிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய தொழிலை விடக்கூடாது. எல்லாத்திலையும் க்ளோஸ் பண்ணணும் என்று ஆவேசப்படுவீர்கள், வேண்டாம். நஷ்டமானாலும் அது பொறுமையாக க்ளோஸ் செய்வது தான் நன்மை தரும். கடன் அமைப்பில் சிறிது பிரச்சனைகள் காணப்படும். பேசி சமாளித்துக் கொள்வதும், போய் நின்று அதை பொறுமையாக கையாளுவதும் நன்மை. தேகாரோக்கியம் கவனம், பயணங்கள் கவனம், போக்குவரத்தில் கவனம், மேலதிகாரிகள் விஷயத்தில் கவனம், அண்டை அயலார் விஷயத்தில் கவனம். பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய சமயத்தில் அவர்களுக்கு அட்வைஸ் சொல்லுகிறேன் என்று தேவையில்லாத வம்பு வழக்குகளை வாங்கி கொள்ளாமல் இருப்பது மீனத்திற்கு முக்கியம். மீனராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக ஒரு மாதிரி சஞ்சலங்கள் காணப்படும். மெடிடேஷன், வேர்வை வளரக்கூடிய பயிற்சியெல்லாம் செய்வது பல விதத்தில் நன்மை அனுகூலங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக உங்கள் மாற்றத்திற்கு உண்டான அமைப்பை ஏற்படுத்தி தரும்.
இதுவரை 25/3/2024 முதல் 31/3/2024 வரை உள்ள வார நாட்களுக்கு உண்டான பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்தோம். மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்ற வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.